ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுலங்க வீடியோ போட்டு. ஆமாங்க, வீடியோ போட முடியல. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் கிளாஸ் ஒன்று ஒரு 1.5 மந்த்தாக நான் போயிட்டுருந்தேன். அதனால தான் வீடியோ போட முடியலைங்க. அது என்ன ட்ரைனிங், எதுக்காக போனேன் அப்படின்ட்டு பின்னாடி வர்ற வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பட்ஸு இது எல்லாமே எடுத்துருக்கு பாருங்கள், செம்பருத்தி பூ. மழையாக பேஞ்சதுனால செடிகள்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, சில செடிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு, வேரழுகள் அந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம புதுசாக வாங்கி வச்ச ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கீரைகள் நல்லா வந்திருக்கு. இப்போ தான் 2 நாளாக வெயில் அடிக்குதுங்க, அதனால் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா கருந்துளசி, இது வந்து பச்சை மிளகா செடிங்க, மிளகா செடி. இப்போ தான் எல்லாம் பூ எடுத்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா செண்டு மல்லி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தவரை செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி எல்லா பேக்லேயுமே நான் எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா பொன்னாங்கண்ணி வந்து சீக்கிரம் துளிர் விட்டு வந்துடும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது அந்த கீரை. அதனால் வந்துட்டு எல்லா க்ரோ பேக்லேயும் எங்கெங்கே இடம் இருக்கோ அதிலெல்லாம் வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரையே நான் நட்டு வச்சுட்டேங்க. ஏன்னா அது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இனி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் செடி ஒன்று இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி, இது எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இந்த செடி பெருசாக ஒன்றும் பராமரிப்பு பண்ண தேவையில்லைங்க, நல்லாவே வரும் கீரைகளும். அந்த கற்பூரவள்ளி இது எல்லாமே இது பாருங்கள், அரைக்கீரை சூப்பராக வந்திருக்கு. சிவப்பு கீரையுமே அழகாக இப்போ வெயில் படும்போது எல்லாம் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்குதுங்க. இதுலேயுமே பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சில க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா புதினா அந்த மாதிரியெல்லாம் நட்டு வச்சு அதுவுமே நல்லா வந்துட்டுருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்கு கீரைகள்லாம். நான் கொஞ்ச நாளில் அறுவடைக்கு தயாராகிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸு ஒன்று தான் இருக்குது, இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற செடிங்க. இன்றைக்கி இவ்வளோதாங்க. ஓகே, பாய்.